அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், அதை தாண்டி இன்று பல சிறப்பு செய்திகள். இஸ்ரேல் டெல்அவிவ் பக்கத்தில் அடுத்தடுத்த குண்டு வெடிப்புகள், ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை, அவசர நிலை பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அங்கே நடந்தது, ஏன் அங்கே ரொம்ப பதற்றமாக இருக்காங்க, அதுக்கப்புறம் தள்ளி வந்தால் நம்மளுடைய செய்திகள், ரஷ்யா உக்ரைன், நம்ம ஜெலன்ஸ்கியோட செய்திகள், அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் இன்றைய பதிவில் அடங்கியிருக்கிறது. இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் மறுபடியும் இல்லை பயங்கரமாக முட்டிடுச்சு. அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பதிவு. இந்த ஒரு பதிவு பார்க்குறீங்களா, இந்த நவீன பிரிட்ஜ் எங்கே கட்டியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டுட்டு நான் போகிறேன். எந்த என்ஜினியரை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு தருணம். தண்ணி இதுக்கப்புறம் தான் தண்ணி வரதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த நவீன பிரிட்ஜ் எங்கே கட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது எங்கேயாவது பார்த்தீங்களா? இந்த என்ஜினியர்ஸை நம்ம பாராட்டலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்கான பதில் உங்களுக்கு நான் கிளைமேக்ஸில் கொடுக்குறேன். நான் எங்கே இது கட்டினது அப்படின்றத நான் கிளைமேக்ஸில் கொடுக்குறேன். பட் ஆனால் நீங்கள் எதிர்பாராத ஒரு விடை கிடைக்க போயிடுது. நீங்கள் என்னென்னமோ நினச்சிருப்பீங்க, மனசுக்குள்ளே பல சிந்தனைகள் ஓடி இருக்கும். அந்த சிந்தனைகள் எதுவுமே இல்லை, ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்க போகுது. 2வது பதிவு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பையனோட பர்த்டே, ரிலேட்டிவோட பையனோட பர்த்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லா குழந்தைகளும் வந்து ட்ரம்ப் தாத்தா வந்து எனக்கு கேக் வெட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை விட ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த டான்ஸு தான் இப்படி போகிறார் இல்லையா, இந்த டான்ஸு தான் வந்து பயங்கரமான ஃபேமஸாக அவர் அதான் போடுறாரு பாரு. கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு அந்த டான்ஸ் போகிறாருல, இந்த டான்ஸு தான் பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருக்கிறதா. அதாவது ஜெயிச்சு வந்ததுலேருந்து இதுக்கு பேர் வந்து ட்ரம்ப் டான்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்களாம். கமான் ட்ரம்ப் டான்ஸ் இதுதானா. ஸோ இந்த டான்ஸோட நம்ம உள்ள போகலாம். நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு ட்ரம்ப் டான்ஸ், நம்மளுக்கு கண்டென்ட் கந்தசாமி, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வீடியோவில் போயிட்டு இருக்கலாம். வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு உங்களை நேராக நான் இஸ்ரேலுக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன். டெல்அவிவ்லேயே உங்களுக்கு போய் நேராக அங்கே தான் இறக்கி விட போகிறேன். அங்கே இறக்கி வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு ஒன்று பார்த்துடலாம். பாருங்கள், இவரோட சந்தோஷத்தை பாருங்கள். மெலை எங்கே சென்றிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவுடைய அதிபர் மெலை அவர்கள் இவருக்கு டோஜினுடைய தலைவராக வகிக்கூடிய எலான் மாஸ்க் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு ஒன்று கொடுத்துருக்கிறார். இந்த பரிசு இந்த மரங்களை அறுக்கின்ற அந்த மிஷின் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துருக்கிறார். ஏன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் டோஜ் செயல்படுத்தி அமெரிக்காவை அலற விட்டு கொண்டிருக்கிறீர்கள், பயங்கரமாக பண்ணிட்டுருங்க தலைவா, வேறு லெவல் தலைவா. அது அவர் ஆக்ஷன்லாம் பார்க்கணுமே, மெல்லையரோட ஆக்ஷன்லாம். மெல்லை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கவில்லை என்று மறுபடியும் அவங்க நாட்டு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்ஜென்டினா 678 மில்லியன் எனர்ஜி ட்ரேடு சர்ப்ளஸ் வந்து இந்த ஜனவரி 2025 கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ? 678 மில்லியன் எனர்ஜி ட்ரேடு சர்ப்ளஸாக கொண்டு வந்திருக்கோம். அதில் 23.7% வந்து எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். 889 மில்லியன் வந்து நாங்கள் எனர்ஜியை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம், அந்த லெவலை வளர்த்திருக்கோம்னு சொல்லிட்டு. எங்களோட டாப் பையர்ஸ் யாருன்னா சிலி 259 மில்லியன், அதாவது ப்ளஸ் 35.9%. அமெரிக்கா 233 மில்லியன் ப்ளஸ் 54.2%. இது இரண்டுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. குரூடாயில் 236 மில்லியன் ஆகும். எனர்ஜி இம்போர்ட் வந்து 32.5% குறைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ மில்லை அவர்கள் வந்ததிலிருந்து அவர் பிள்ளைகள் தான் தொல்லைகள் என்று நினைத்தார்கள் என்றால் இல்லை, அவர் பிள்ளைகளுக்கு நன்மை தான் விளைந்திருக்கிறது. பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடந்த ஒரு 2-3 நாட்களாக நாட்டோட கரன்சியை கிரிப்டோ கரன்சியோட ஒப்பிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அதனால் பெரிய ஸ்கேம் நடந்ததுலாம் சொன்னாங்க. எங்கள் அட்மின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு இப்போ இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது அந்த வீடியோ பதிவுனால அவரோட தொடர்புடைய செய்திகளை நான் உங்களிடம் அழைத்து விட்டேன். இப்போ நம்ம நேராக எங்கே போய் களத்தில் இறங்க போகிறோம்? இஸ்ரேலில் டெல்அவிவ்ல போயிட்டு இறங்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் நீங்கள் பாருங்கள். இந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பேருந்து இருக்கு இல்லையா, அந்த பேருந்தில் வெடிகுண்டு விபத்து நிகழ்வு. மொத்தம் 5 பேருந்து அதிகாலை 5:30 மணின்னு சொல்கிறாங்க. அதிகாலை ஒரு 5:30 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்க வேண்டியது. கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிட்டு பெரிய அசம்பாவிதத்தை வந்து தடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்தில் இவங்களுக்கு குழு கிடைச்சதான். அதில் ஒருத்தன் தப்பிச்சு போகிற வீடியோ பதிவு கூட வந்து போட்டிருந்தாங்க. இஸ்ரேல் தரப்பில் தப்பிச்சு குடுக்குன்னு ஓடி போகிற பதிவும். மொத்தம் 5 பஸ்ஸில் வைத்திருக்காங்க. 5 பஸ்ஸில் 2 டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. 3 யாருமே பாதிப்பில்லாத இடத்துல கொண்டு போயிட்டு வைத்திருக்காங்க. ஆனால் சுற்றி எல்லா இடத்துலையும் டமா டுமான்னு வெடிந்திருக்கிறது ஒரு 3 பஸ்ஸு. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா பஸ்ஸையும் நிறுத்துங்கோ, எங்கேயாவது எங்கெங்கே சேஃபான பகுதி இருக்க முடியுமோ அங்கே போய் நிறுத்துங்கோ அப்படின்னு சொன்னோடனே எல்லா பஸ்ஸும் ஓடி போயிட்டு அங்கங்கே
ஒரு சேஃபான பகுதியில் போயிட்டு நிறுத்தியிருக்காங்க. அதனால யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை. ஆனால் இஸ்ரேலில் வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்துவதாக நாம் உணர்கிறோம். திரும்பிய திசையெல்லாம் தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் இந்த தேசம் வந்து உறங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் எங்கிருந்து வந்தது என்றால் அது வெஸ்ட் பேங்க் பகுதியிலிருந்து வந்திருக்கிறது. எல்லாம் டைம் பாம்பை செட் பண்ணிட்டு அங்கிருந்தே வெடிக்கிறதுக்கு திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். இந்த திட்டத்தை நாங்கள் முறியடித்து விட்டோம் அப்படின்னு அவங்களோட மினிஸ்டர் சார்பாக சொல்லிட்டு நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, போதும், பொறுத்தது போதும், இனி நம்ம பொங்கி எழ வேண்டியதான் அப்படின்னு வெஸ்ட் பேங்குள்ளார 2 பகுதி ஜுடா அண்டு சமைரா மறுபடியும் ஒரு தேடுதல் வேட்டையில் ஈடுபடுங்கன்றாங்க. ஐயா, நீங்கள் ஏற்கனவே அங்கே ரணகலம் பண்ணிட்டு இருக்கீங்க. வெஸ்ட் பேங்குள்ளார கடந்த 1 மாத காலமாக நிறைய குடியிருப்புகள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய ரோடுகள் இப்போ எந்த பஸ் எதுவுமே உள்ளே போக முடியாத அளவுக்கு ஜேசிபியை விட்டு எவ்வளோ தோண்ட முடியுமோ ஃபுல்லாக தோண்டிட்டாங்க. பெரிய தாக்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்க வேலையிலே இன்னும் அதிகமான தாக்குதல்களை வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே நிகழ்த்துங்கன்றாங்க. ஸோ வெஸ்ட் பேங்க்கும் மறுபடியும் இன்னொரு காசாவாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட்டுமே சொல்லிடுறேன். வெஸ்ட் பேங்க் சார்பாகவும் பாலஸ்தீன சார்பாகவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து அவர்களே வைத்து அவர்களே எடுப்பதற்கான ஒரு வழி. அதாவது வெஸ்ட் பேங்க் மீது தாக்கல் நடத்துவதற்கான பலே திட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறது. அது எப்படி கரெக்டாக எந்த ஒரு பஸ்ஸுமே ஒரு பொது இடத்துல யாருக்குமே எங்கேயுமே சேதாரம் இல்லாத அளவுக்கு கொண்டு போயிட்டு அங்கங்கே நிறுத்தி வெடிக்க வச்சுருக்காங்க, 2 கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எங்களால் எப்படி நம்ப முடியும்? ஏதாவது 2-3 இழப்புகள் இருந்திருந்தால் கூட நாங்கள் நம்பலாம். எதுவுமே இல்லாமல் அவங்க வெஸ்ட் பேங்கை தாக்கல் நடத்துவதற்கு இப்படி ஒரு பலே திட்டங்களை தீட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக வந்து போடு 2 கண்டம், சாதாரண கண்டனால தனது கடும் கண்டனத்தை இஸ்ரேலுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஒருபொழுதும் இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல்களை இனி இஸ்ரேல் நிகழாத வண்ணம் நாங்கள் பாற்றுக்கொள்கிறோம். எங்கள் மீது நீங்கள் கை வைத்து விட்டீர்கள் அல்லவா, முடித்து விடுகிறோம்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. அப்ப வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ள நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வரைபடத்தை பாருங்க. இந்த வரைபடத்துல பாலஸ்தீன் பகுதியை மட்டும் பார்க்கலாம், வேற எங்கேயும் நம்மளை கவனத்தை சிதற விடாதீங்க. இங்கே மட்டும் பாருங்க, உங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரொம்ப ஃபோக்கஸ் இங்கே பாலஸ்தீனத்துக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கே ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா அந்த சிவப்பு கலர்லாம் தாக்குதல் தெரியுதுங்களா? அது ஃபுல்லாக துப்பாக்கி சூடுங்க. உங்கள் கற்பனைக்குள்ளே கொண்டு வாங்க, துப்பாக்கி சூடு டமா டொமான்னு காதுக்குள்ளே கொண்டு வாங்க, செவிகளுக்குள்ளே கொண்டு வாங்க. அந்த அளவுக்கான துப்பாக்கி சத்தம், கைதுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பெரிய அளவுக்கான கைதுகள். இது வந்து நேற்று மட்டும் நான் சொல்கிறேன், நேற்று மட்டும். இது இல்லாமல் நம்ம தொடர்ந்து 1 வார காலமாக எடுத்து பார்த்தோம்னா பெரிய அளவுக்கான தாக்குதல். இஸ்ரேல் படைகள் கொஞ்சம் கால்வாசி உள்ள முன்னேறிட்டு இருக்காங்க, காசானுடைய பகுதியிலும் உள்ள முன்னேறிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எங்கள் இஸ்ரேலினுடைய மினிஸ்டர்ஸ் லெவல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காசாவை பண்ண மாதிரியே வெஸ்ட் பேங்க்லேயும் ஒரு சில பகுதிகளை கைப்பற்றி ஆக வேண்டும்னு இருக்காங்க. ஏன்னா கோல்நேட்ஸ் பகுதியில், சிரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியில் இப்போ இஸ்ரேல் தன் வசம் வைத்திருக்கிறது அல்லவா, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நேற்று ஒரு 4 உடல்களை வந்து கொடுத்தாங்க இல்லையா, 4 உடல்களில் அந்த குழந்தைகளோட உடல்கள் வந்து அந்த குழந்தைகள் தானா. ஆனால் அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க இல்லையா, சிரி பிபாஸ், இந்த சிரி பிபாஸ் அவங்களுடைய உடம்பு வந்து டிஎன்ஏ மேட்ச் ஆகலைன்றாங்க. அப்போ வேற யாரோ ஒரு உடலை கொடுத்து அனுப்பிட்டாங்க, அதனால ஏற்றுக்க மாட்டோம். அப்போ எங்களுடைய இது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா அந்த அம்மாவுடைய உடலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. அப்போ இவங்க நான் ஏற்கனவே தாக்கல் நடத்தப்பட்டு கொண்டு இருக்காங்க, அதனால தான் அந்த உடம்பை வந்து இவங்க கொடுக்கலன்றாங்க. ஏன்னா கொடுத்துட்டாங்கன்னா பிரேத பரிசோதனை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோன்ற அடிப்படையில் அவங்க கொடுக்காம இருக்காங்கன்ற மாதிரி இஸ்ரேல் வந்து இனி எங்களோட ஆட்டத்தை பார்க்க போகிறீர்கள், எப்போ நீங்கள் ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறீர்களோ அப்பொழுதே நாங்கள் இனி இருக்க போகிறதுனாங்க. நாளைக்கு ஒரு 6 பேர் பக்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல் 2 நாளாக பண்ணுறதை பார்த்தா அந்த ரிலீஸ் தள்ளி போகுமா என்னன்னு தெரியல. நான் அம்மா தரப்பில் இல்லை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா இஸ்ரேல் நேற்று ஃபுல்லாக அந்த காசாவுடைய எல்லை பகுதி இருக்கு இல்லையா, அந்த எல்லை பகுதியில் அந்த லீஃப் பிரிண்ட் அவுட் போட்ட ஷீட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பிரிண்ட் அவுட் போட்ட ஷீட்டெல்லாம் கொடுத்து முடிந்த அளவுக்கு இனி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், வெளியேறுங்கள், வெளியேறிவிட்டால் உங்களுக்கு சாலச்சிருந்ததுன்ற மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அங்கே சம்பவம் ஓயவில்லை, பெரிய அளவுக்கு இருக்கிறது. இதில் இப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு அந்த பக்கம்னா, ஹமாஸ் வந்து ஓரளவுக்கு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க, எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, பெரிய தியாகங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கிறது. இப்போ இந்த பக்கம் இருக்கிறார்ல பாலஸ்தீனுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது அப்பாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காசா பகுதி எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, பாலஸ்தீனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். 1 2வது எங்ககிட்ட ஒப்படைச்சாலும் 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ உடனடியாக எலெக்ஷன், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடத்தியே தீரணுன்றாரு. இப்போ
பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் இப்போ நடத்தணும் பாங்க, காசாவுக்குள்ளாரையும் இங்கே பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் நடத்தியே தீர வேண்டும்ன்றாங்க. அதற்கு இங்கே ஹமாஸ் தரப்பில் ஏற்றுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் முகமது அப்பாஸ் அவர்கள் வந்து இஸ்ரேல்கிட்ட கோரிக்கை வைத்திருக்காங்க, ஒப்படைத்து விடுங்கள், என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஏதோ இந்த பொருளை எடுத்து என்கிட்ட கொடுங்க, என் கையில் கொடுங்கன்ற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கிற பிரச்சனையில் ஹமாஸே ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் அப்பாஸ் அவங்ககிட்ட கையில் கொடுக்கணுன்னா அவர் ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இஸ்ரேலினுடைய பப்பாட் அப்படின்றாங்க, அமெரிக்காவுடைய பப்பாட் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்கிற வேலையிலே இந்த அளவுக்கான கோரிக்கை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்று அவசரமாக கூட்டங்கள் இஸ்லாமிய கூட்டமைப்பு கூட்டியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, என்ன விதமான கண்டனங்கள் தெரிவிக்க போகிறாங்க, என்ன ஆபத்துகள் இனி உலகத்துக்கு நிகழப்போகிறது, இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்றதை அடுத்த இரவு பதிவில் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதை முடிச்சு நம்ம நேராக இப்போ எங்கே போகிறோம், கியூவுக்கு போகிறோம். இந்த கியூவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குல்ல, ஏதோ எதிரிங்க புதிரிங்க மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமெரிக்கா தள்ளி நின்று பார்த்தாலும் நாட் குட், இஸ்ரேலுக்கு நாட் குட் அப்படின்னு தான் சுற்றி இருக்கிறவங்களாம் நினைப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து அந்த ஸ்காட் பெசன்ட் அவர்கள் போனார், ஜெலன்ஸ்கி தூங்க போயிட்டாரு அப்படின்னும் போது உடனே ஒரு வீடியோ பதிவே வெளியிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில், சாரி என்ன மாறி மாறி வருது, உக்ரைன் தரப்பில். அந்த வீடியோ பதிவு வெளியிட்டு ட்ரம்ப் அவர்களே இங்கே பாருங்கள், எங்கள் தலைவர் வந்து கை கொடுத்து எந்த அளவுக்கான சிறப்பான பதிவுலாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அவர் சந்திக்கல தூங்கிட்டாருன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நம்பர் 1. அப்போ யார் வந்து பொய் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்குவாங்கன்ட்டாங்க. நம்பர் 2, உங்களுடைய ட்ரூத் சோசியல் மீடியாவை நாங்கள் பேன் பண்ணலை, உங்களுடைய எக்ஸில் அதாவது அந்த கீழே நோட்டிஃபிகேஷன் வரல, நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அவங்க பிளாக் பண்ணல, எதனால் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கோம், அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஏதோ ஓப்பன் ஆகாமல் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, 3வது சம்பவம் என்ன அப்படின்னா, நேற்று கெலாக் இருக்கிறார் இல்லையா, கெலாக் வந்து மீட் பண்ணிட்டாரு. கெலாக்னா யார், அதாங்க அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்காக 100 நாளுக்குள்ளார இஸ்ரேலுக்கு ரஷ்யாவுக்குள்ள அமைதி ஏற்படுவதற்காக ஒரு சிறப்பு அதிகாரி நியமித்தார் இல்லையா, அவர் மீட் பண்ணிவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கணுங்க. ஆனால் அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கலை, அவாய்ட் பண்ணிட்டாரு. அவசரமாக விறுவிறுன்னு கிளம்பிட்டு, சரி கிளம்புறான் ஜெலன்ஸ்கி, பார்த்துக்கோ உடம்பையும் நல்லா பத்திரமா நாட்டையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரே டவுட்டு, ஏன் அவர் கலந்துக்கல? வழக்கமாக இரு நாட்டோட தலைவர்கள் முக்கியமான தலைவர் சந்திக்காங்கன்னா 2 போடியம் மைக் இருக்கும், அப்படி கையை ஊனிக்கிட்டு அவங்க 4 கேள்வி கேட்பாங்க, இவங்க 4 கேள்வி கேட்பாங்க, பயங்கரமாக பதில்களை சொல்லுவாங்க. ஆனால் இவர் போன உடனே அப்போ அமெரிக்கா கடுமையாக உத்தரவு கொடுத்துருக்காங்க, உடனடியாக நீ வெளியே வாங்க, அவங்ககிட்ட என்ன பேச்சு இருக்குது, இனிமேட்டு அவங்ககிட்டலாம் பேசலாம் வேண்டாம், அவங்க நம்ம வழிக்கு வர வச்செல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். கிளம்பி வந்துட்டார். இருந்தாலும் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டான்னா, நாங்கள் நட்பின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணோம், அமெரிக்கா சொல்கிற பேச்சை நாங்கள் கேட்குறோம், எங்கள் நாடுகளை பாதுகாப்பதற்காகவும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களையும் நாங்கள் கெலாக்கிடம் வந்து எடுத்துரைத்திருக்கிறோம், அனைத்தும் நன்மையாக முடியும்ன்ற மாதிரிலாம் ஒரு நெடிய பதிவை போட்டார், வீடியோ பதிவையும் வெளியிட்டு இருந்தார். சரி, இப்படியெல்லாம் வெளியேறனால என்ன சொல்கிறாங்கன்னா, இனி வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்காதீங்க, உடனடியாக ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதற்குமே உக்ரைன் எம்பி என்ன போடுறாரு, ஐயா அவங்க வந்து ஆயுதங்களை வந்து கொடுக்கறத நேரத்தில் ஆனால் விலைக்கு கொடுக்கறத இன்னும் கொடுத்துட்டு தாங்கிறாங்க எங்களுக்கு, இப்போ கூட நாங்கள் காசு கொடுத்தாங்கன்னா அமெரிக்காவோட ஆயுதங்கள் எங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல வர்றாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, அதையே நிறுத்துங்கன்னு சொல்ல வர்றாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான வார்த்தை மோதல்கள் அது உக்ரைனுக்கு உகந்தது அல்ல. இந்த மாதிரி கால நேரத்தில் பேசி காரியத்தை சாதிப்பது நல்லது. அவர்கள் ஐரோப்பியர்கள் போல ஏமாந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். இது ஐரோப்பா தான் உங்கள் நாட்டை நான் காப்பாற்றுறேன், உங்கள் நாட்டை காப்பாற்ற வந்த ரட்சகர் நான், அதனால் உங்கள் நாட்டோட சுதந்திர போராட்டி தியாகி நான் இல்லைன்னா ஐரோப்பாவை பிடிச்சிடுவாங்க, அதனால எனக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் காப்பாற்றிட்டு இருப்பேன், ரஷ்யாவை என்ன அடிக்கிறேன்னா பாவம் அவங்க நம்புறாங்க, ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, நீ பேசுறத அப்படியே பொருளாதார தடையை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இனி இப்படி ஒரு கதையை இதுக்கு முன்னாடி பைடன் நிர்வாகம் வேணா நம்பியிருக்கலாம், பட் சமீப காலமாக ட்ரம்ப்போட நடவடிக்கை, நம்ம கண்டென்ட் கந்தசாமியோட நடவடிக்கை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. சொல்லுங்க அப்படி தம்பி தள்ளி பேசுப்பான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இனி அந்த கதை வேலைக்கு ஆகாது. திருப்பி நீ அவங்களை எதிர்த்து நீங்கள் ட்வீட் போடுறதுனால அது இந்த மாதிரியான விளைவுகள் தான். முக்கிய அதிகாரிகளை திருப்பி கூப்பிட்டாவே பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு ஜேடி வான்ஸ் அவர்கள், அமெரிக்கானுடைய துணை அதிபர் அவர்கள் மறுபடியும் ஒரு தடவை ஐரோப்பா கிட்ட ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஆயுதங்கள் எங்களுடைய சப்சிடியில் இருக்குது, ஜெர்மனியை காப்பாற்றுறதே நாங்கள் தான், ஆனால் அவங்களுக்கு எதிராக ட்வீட் போட்டால் நீங்கள் எங்களை கைது பண்ணுறீங்களாம். எப்படி உங்களை பாதுகாத்து அரவணைத்து எங்களுடைய சப்சிடியில் வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்கள், நட்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நீங்கள், உங்களை எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டால்
கைது பண்ணிடுவீங்களா? இதுதான் ஜனநாயகமான்னு கேட்குறாரு. சரி, ஐரோப்பா நாடுகள் பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. ஆனால் அது ஈக்குவாலிட்டி இருக்கா? இல்லை. நாங்கள் அதிகமாக நேட்டோ நாடுகள் செலவு பண்ணுறோம், அவங்க இல்லை. அந்த செலவு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ கூட நாங்கள் அவங்களோட நட்பு பாராட்ட தயாராக, எங்களுக்கு எதிரிகள்லாம் கிடையாது, எப்பவுமே இருக்கிற உண்மையை சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் நேட்டோ நாடுகள் கொஞ்சம் வெளியேற்றுறது கொஞ்சம் உண்மைதான் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜெலன்ஸ்கியை பற்றி ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த ஒரு பதிவு பாருங்கள், இது வந்து எப்போ போட்டது? ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து February 3, 2021 உக்ரைன் 3 டிவி சேனலை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. எதற்காக? ரஷ்யா கொடுக்குற டிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புறதுக்காக. அதாவது சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கியை புகழ்ந்துருக்கணும், ஜெலன்ஸ்கியோட திட்டங்களை புகழ்ந்து பேசியிருக்கணும், விவாதத்தில் உட்காந்தா ஜெலன்ஸ்கியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கணும், இல்லைனா இடைமறிக்கிறது செய்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுருப்பாங்க போல். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், ஓஹோ எங்கள் ஆளுங்களே நீ விவாதத்தை கூப்பிட்டா இடைமறித்து பேசுகிறீங்க, எங்களை பற்றி தவறாக வெளியிடுறீங்க, டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு 3 சேனலை நீக்கிட்டாங்க. அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா, ஃபாக்ஸ் நியூஸும் சிஎன்என்னும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராக நடக்கக்கூடிய சேனல் ரொம்ப கழுவி ஊற்றுறாங்க. சாதாரணமாக எவ்வளோ நாளும் கழுவி ஊற்றுவாங்க எங்களை, ஆனால் நாங்கள் இது வரைக்கும் தடை விதிச்சிருக்கோமான்னு கேட்குறாங்க. தடை விதிக்கல. அப்போ சுதந்திரமும் ஜனநாயகமும் எங்கே இருக்கிறது, சர்வாதிகாரம் எங்கே இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கனடானுடைய எம்பிஸ் ஒரு சில என்னன்னா ட்விட் பேஜில் வந்து போட்டிருந்தாங்க, ஐயா நான் ஆரம்ப கட்டத்துலேருந்தே சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரி வந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, எதிர்த்து பேசுகிறவங்களாம் கைது பண்ணுறாங்க, அது ஒரு சில நபர்களை வந்து போட்டு தள்ளிட்டு ரஷ்யா வந்து ஆளை வச்சு போட்டுட்டாங்கன்னு அந்த கதையெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் தோண்டி எடுக்க போகிறாங்க. இதெல்லாம் தோண்டி எடுத்தாங்கன்னா ஜெலன்ஸ்கி மேபி கைதாவாரான்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்ன்ற மாதிரியான நிறைய புனை கதைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் இன்று எலான் மாஸ்க் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் செக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் கிளாரிட்டியாக இருக்கான். இப்போ தலைவர்கள் வருவாராம், வந்துட்டு பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு ஒரு 300 மில்லியன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் 300 மில்லியன் பக்கம் இல்லை கூட ஒரு 100 மில்லியன் பக்கம் கூட ஃபஸ்ட்டு அமௌண்ட் ரிலீஸ் ஆகுதான்னா, அங்கே ரிலீஸ் ஆகிற அமௌண்ட்டு நேராக அங்கே ஜெலன்ஸ்கிக்கு வந்திருக்கான்னா வரல. இடையில் ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு போயிருக்கிறது, நிறுவனம் மறுபடியும் எங்கேயோ சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறது, ஜெலன்ஸ்கி கிட்ட முழுமையாக வரலன்றாங்க. ஒரு 100 பில்லியன் பக்கம் நான் ரிலீஸ் அப்படின்னா 100 பில்லியனில் ஜெலன்ஸ்கி ரிசீவ் பண்ணதே ரொம்ப கம்மியாக தான், எங்கேயோ இடையிலையும் மிஸ்டேக் இருக்குது, அவர்கிட்டையும் போய் சேரலன்னும் போது வேறு ஏதோ ஒரு மிஸ்டேக் நாங்கள் நிச்சயம் பெரிய அளவுக்கு பார்க்க போகிறோன்றாங்க. இதெல்லாம் ஒன்றா தோண்டி எடுக்க போகிறாங்க, தோண்டி எடுத்து அடுத்தடுத்த பிரச்சனைகளை பெரிய அளவுக்கு பூதாகாரமாக அடிக்கிறாங்க. இந்த துவண்டு கிடக்கிற மனசுக்கு வந்து தட்டி எழுப்புற மாதிரி பிரிட்டனுடைய பிரான்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜான் ஹேலி அவர்கள் வந்துட்டார். வந்து ஜெலன்ஸ்கியை கவலைப்படாதப்பா, 2ஆம் உலக யுத்தத்தப்ப வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் வந்து உன்ன மாதிரி தான், உன்னை உன்னை பார்த்தா அவர் பார்த்த மாதிரி இருக்குது, வின்ஸ்டன் சர்ச்சில் பார்த்த மாதிரி என்ன ஒரு போல்டான முடிவு, அடடடடா அப்பா, அதுக்கப்புறம் நீ தான்பா இப்போ வெரி குட்பான்னு கையெல்லாம் கொடுத்துட்டு அப்போ எலெக்ஷன் நடத்தலை அவர், ஏன்னா அப்போ தான் அந்த நாட்டை வந்து கட்டி எழுப்ப முடியும், அதே மாதிரி தான் நீயும் எலெக்ஷன் நடத்தாத, உங்கள் பேரங்காலத்தை வரைக்கும் நீ வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எலெக்ஷன் நடத்தாமல் நீ ரன் பண்ணுன்ற மாதிரிலாம் அவர் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. பரவாயில்ல, உக்ரைனுக்கு ரொம்ப சிறப்பான வேலையை தான் பிரிட்டிஷ் செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இங்கே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா ஹங்கேரி இருக்காங்க இல்லையா, ஹங்கேரி என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் எந்த ஒரு திட்டத்தினாலும் கொண்டு வாங்க, ரஷ்யா மீது எந்த தடையினாலும் கொண்டு வாங்க, தடைனா அந்த பொருளாதார ஒன்று கூட கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. பிரச்சனைகளை களைய வேண்டுமென்றால் நேட்டோ நாடுகளுக்காக செலவிடப்படும் தொகை, இராணுவத்திற்காக செலவிடும் தொகை நாங்கள் 2.7%லேருந்து 5% நாங்கள் உயர்த்துறோம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸு. யார்? ஐரோப்பானுடைய 2வது இரட்சகர், 2வது சுதந்திர போராட்ட தியாகி. அப்போ இத்தனை நாள் நீங்கள் ஜிடிபியில் ஒரு 2.1% மட்டுமே ஒதுக்கிட்டு பெருசாக அங்கே ரஸ்கா புஸ்கா கூட போயிட்டு நாங்கள் சேர்ந்துட்டு நாங்கள் காப்பாற்றுன்னு சொல்கிறீங்களே, அங்கே ஜிடிபியில் இருந்து 6-7% மேலே ஈடுபட்டிருக்கேன். அப்போ இத்தனை நாள் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஒன்றுமே இல்லை, இப்போ திடீர்னு அது இதுக்கப்புறம் தான் அடுத்த அகாடமிக் இயர் தான், அது 26-27 இருக்காங்களா, 25-26 இருக்கும், இதுக்கப்புறம் நான் உயர்த்து பண்ணுறாங்க. ஜெர்மனி அதை விட ஒரு மோசமான நிலைமையாக தான் இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சிம்பிளாக உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா, செனட்டோட மிக முக்கியமான உறுப்பினர் அமெரிக்காவில் மிச்சல் மெக்கலன் அப்படின்றவங்க, இவர் என்ன மாதிரியான கொள்கை உடையவர்னா, பைடன் நிர்வாகம் இருக்கும்போது அடிக்கணும், ரஷ்யாவை முடிக்கணும், ரஷ்யா விட்டால் நம்மளோட வளர்ந்துருவாங்க
அதனால் வளர விடாமல் அவங்க பொருளாதாரத்தை அழிக்கணும், அடுத்தடுத்து உக்ரைனுக்கு உதவி பண்ணுன்ற கோட்பாட்டில் தூங்கும்போது கூட அப்படி முனைவிட்டே தூங்குவார், குடிக்கும்போது கூட அப்படி சொல்லிகிட்டே குடிப்பார். அந்தளவுக்கு ரொம்ப வெறிபிடித்த வேங்கையாக இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, இன்றைக்கி வந்து ரிசைன் பண்ணிட்டார் தனது பதவியை. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் போட்டியிட விரும்பலை, எனது பதவி காலம் முடிந்து விட்டது, போதும், நான் ரீஎலெக்ஷன் கூட வரலன்ட்டாங்க. ஸோ இது அந்த சூழ்நிலை மாறப்போகிறது, அமெரிக்காவோட ப்ரெஷர் வேறு டைமாக மாறுது. அங்கே இருக்கக்கூடிய செனட்டுகளே வந்து ஒன்று ரஷ்யாவுக்கு, அதாவது உக்ரைனுக்கு ஆதரவு அளித்தவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் விலகிடுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்கன்றதை சொல்ல வரேன் நான். இப்போ ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவதற்காக ரொமானியா வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களும் நேட்டோ நாடுகள் இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய ஒரு உத்தரவு. மொத்தமாக 201 ஓட்டு, எம்பிசி லெவலில் 201 ஓட்டு, 201 ஓட்டில் 100 ஓட்டு வந்து வேண்டான்னு இருக்காங்க. ஆனால் இன்னொரு 100 ஓட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் தாக்கல் நடத்திடலான்றாங்க. உடனே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, டைரெக்டாக ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல். ஆனால் ரஷ்யாவினுடைய ட்ரோன் தெரியாமல் வழிமாறி இவங்களுடைய எல்லை பகுதியில் ஒரு 0.0009% அளவுக்கு உள்ளே வந்தால் கூட, இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட சுட்டு வீழ்த்திட்டு போயிட்டே இருங்க, இனி யாரும் நம்ம எதையும் பார்க்கவே கூடாத அளவுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன நிகழப்போதோ தெரியல. நேட்டோ நாடுகள் வேறு, நேட்டோ நாடுகளை சீண்டினால் அந்த நாடு பொடிப்படியாக சாம்பலாக்கி விட்டு விடுவார்கள். என்ன ஆக போதெல்லாம் ரொமானியா எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சரி, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, குர்க்ஸ் ரீஜியனில் கொஞ்சம் அந்த நீல கலருக்கு மேலே பாருங்கள், மஞ்சள் கலர்லாம் தெரியுதா, அதெல்லாம் ரஷ்யா முன்னேற்றம். ஒரு பெரிய செக் வச்சுருக்காங்க பாருங்கள் ரஷ்யா, கீழே அந்த ஏரோ மார்க் போட்டு February 20 ரஷ்யா ஃபோர்ஸ்டு சீஸ் பேசிவிக்கான் இருக்குல்ல, இங்கே ஃபுல்லாக உக்ரைனை ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு பெருசாக ட்ரை பண்ணுறாங்க. 2 மஞ்சள் கலர் அடுத்தடுத்து கொம்பு மாதிரி பெருசாக தோன்றி இருக்கிறது. கொஞ்சம் உக்ரைனுக்கான நெருக்கடிகள் இருக்கிறது, ஆயுதங்கள் பற்றாக்குறையால் தவிக்கிறாங்க. மேபி இன்னும் ஒரு மாதம் இழுத்தாங்க அப்படின்னாங்கன்னா பெரிய சிக்கல் வரும். அது என்ன பண்ண போகிறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்று, மற்ற அடுத்தடுத்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது ரஷ்யா பெரிய அளவுக்கான ஒரு முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியுதுங்க. கனடாவில் அதுக்கப்புறம் நம்ம வளர்த்தரலாம். கனடா அமெரிக்காவோட செய்திக்கு நோக்கி நம்ம போகலாம். கனடாவில் ஒரு மக்கள்கிட்ட சும்மா யாராவது ஒருத்தர் எக்ஸலத்தில் எங்கேயோ கருத்து கணிப்பு ஒன்று நடத்துகிறாங்க. இந்த கருத்து கணிப்பில் 27% மக்கள் இனி நம்மளுடைய பிரதான எதிரி யார் அப்படின்னா அது அமெரிக்கா தான்றாங்க. இப்போ எப்படி இந்தியா வந்து பாகிஸ்தானை பார்க்குறாங்களோ அது மாதிரி இனி நம்மளுக்கான பிரதான எதிரி கனடான்ற அளவுக்கு வந்து உருவாக்கி வச்சுருக்காங்களாம். கனடா அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் என்ன தோணுது, மாலி இருக்கு இல்லையா, மாலியில் 2024 வருஷம் வரைக்கும் இப்போ இராணுவ ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கனடானுடைய ஒரு நிறுவனம், அதாவது பேரிக் அப்படின்ற ஒரு கோல்டு மைனிங் நிறுவனம், இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கிட்ட லஞ்சம் அது இதெல்லாம் கொடுத்து எந்த ஒரு வரியுமே இல்லாமல் இவங்க பாட்டு டன் கணக்கில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. சரி, புதுசாக வந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, மாலியோட பிரசிடென்ட் கொய்டா அவர்கள் வந்து, ஆசிம் கொய்டா, நீங்கள் வந்து ஒரு 438 மில்லியன் பக்கம் உங்களுக்கு பெண்டிங் இருக்குது, வரி வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னது. அவங்க இல்லை முன்னாடி இருக்கிற ஆட்சியாளர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னும் போது, நீங்கள் கொடுத்த பணம் எங்கள் லிஸ்ட்டில் இல்லை, லஞ்சமாக கொடுத்தா நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொன்னது. உடனே அந்த நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக சீஸ் பண்ணிட்டாங்க. 245 மில்லியன் ஒர்த்துள்ள கோல்டு மீதி எல்லாத்தையும் தூக்குங்க, கைப்பற்றுங்க அப்படின்ட்டாங்க. கடைசியில் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் கொடுக்க தயாருன்றாங்க. எவ்வளோ 438 மில்லியன் வந்து கொடுக்க தயாருன்றாங்க. இப்போ மாலி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கொஞ்சம் டூ லேட்டு, நான் முன்ன சொன்னது 438, இப்போ 512 மில்லியன் வருது, அதையும் சேர்த்தி கொடுங்கன்ற அளவு சொல்லியிருக்காங்க. ஐயா நாங்கள் கொடுத்து விடுக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனடா நிர்வாகம். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இப்போ கோர்ட்டில் போட்டு தடை விதிச்சிருந்தாங்க. ஃபெடரல் நிர்வாகத்தினுடைய அரசு ஊழியர்கள் நீங்கள் நீக்கக்கூடாதுன்ட்டாங்க. இருந்தாலும் அந்த கோர்ட்டு நிர்வாகத்தோட முடிவெல்லாம் கண்டுக்கவே இல்லையா, கிளம்பு காற்று வரட்டும் கிளம்புன்னு சொல்லிட்டு பணி நீக்கம் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்களாம். FBI இயக்குனராக இந்தியா வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் 2-3 நாள் ஒரு வாரமே பக்கமே ஆயிடுச்சு. துளசி ஜபாட் அவர்கள் வரும்போதே ஒரு வர வேண்டியது, ஆனால் வரல. ஃபைனலாக செனட் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி FBI இயக்குனராக அடுத்த 10 வருஷத்துக்கு இவர் தான்றாங்க. சப்போஸ் ஆளுகின்ற அரசாங்கம் வந்து மாற்றினாலும் மாற்றுவாங்க, 5 வருஷம் 4 வருஷம் கழிச்சு. அரசாங்கம் மாறலன்னா இவர் தான் FBI தலைவராக இருக்கிறார். இந்தியாவை மறுபடியும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அன்ஃபேர், டெஸ்லா நிறுவனம் இது இந்தியாவில் போய் தொடங்குவது ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஈவியினுடைய கார், இப்போ சப்போஸ் டெஸ்லா காரை இங்கேருந்து ஒரு இந்தியாவை கொண்டு போகணும் அப்படின்னா அது 35% வரியிலேருந்து 100% வரியை போடுறாரு. அப்போ 100% வரின்னா இமேஜின் பண்ண முடியல.
சரி, எதுக்காக நீங்கள் வரி போடுறீங்க அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி அங்கே டாடா போன்ற நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்படும் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வெளிநாட்டுகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயே இருக்கிறதுன்றாங்க. சரி, அதையும் மீறி எலான் மாஸ்க் வந்து டெஸ்லாவை கொண்டு போகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நாட் ஃபேர், அது சரியில்லை. 15% வரி விதிச்சா கூட அங்கே காம்படிஷன்லாம் நம்மளால் பண்ண முடியாதுன்றாங்க அவங்க. 15% வரி அப்படின்னா இப்போ ஒரு நிறுவனம், வெளிநாட்டோட நிறுவனம் எலக்ட்ரிக் காரை தயாரிக்கணும் இந்தியாவுக்குள்ளே வந்து அப்படின்னா மினிமம் 500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கணும் கம்பெனி தொடங்குவதற்கு. 500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தொடங்கலாம். இப்போ டெஸ்லா நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா 500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா வர ஏப்ரல்லே ஏதோ கார் அறிமுகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கான ஸ்பீடான ப்ராசஸ்லாம் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. பட் அந்த காரோட விலை வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இந்தியாவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு வெளிநாட்டோட கார் வருதுன்னொடனே அவ்வளோ சீக்கிரம் வரிகளை நீக்கிட்டு பண்ணாங்கன்னா உள்ளூர் உற்பத்திகள் பாதிக்கப்படும், வேலை வாய்ப்புகள் குறைக்கப்படும். இப்போ மகேந்திரா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து BV6 நினைக்கிறேன் விட்டு பெரிய அளவு புக்கிங்கில் February 14 புக் சொன்னாங்க. 8000 கோடிக்கு மேலே ஒரே நாளில் புக் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்திருக்கிறதே வந்து எனக்கு 2 வருஷம் ஆகுன்றாங்க. அதான் ஆர்டர் கொடுக்கறதுக்கு அவங்க கைக்கு வந்து சேருது, அந்த அளவுக்கான ஆர்டர் குவிந்துருக்குதுன்றாங்க. இப்போ தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்றோம். எல்லா நிறுவனமும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விட்டுறாங்க. ஹோண்டாய் நிறுவனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஓரளவுக்கு இப்போ தான் எல்லா வெஹிக்கிளும் எலக்ட்ரிக் மாறிட்டு இருக்காங்க. பட் இப்போ உள்ளே வந்தது அப்படின்னா எங்கள் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ வரிகளை இவங்க நில் கொண்டு வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனைக்குள்ளாகும். இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது தெரியல. பட் ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கிறார். ஆனால் அவர் மட்டும் என்ன பண்ணுவார், அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய அலுமினியம் மீதியெல்லாம் வரி போடுவார். ஏன்னா எங்கள் நாட்டு உற்பத்தி பாதிக்குது, அதனால் வரி போடுறோன்னு அவர் சொல்லுவார். ஆனால் மற்ற நாடுகள் வரி என்னும் போது வேர்ல்டுலே ஹையஸ்ட் வரின்னு சொல்லிட்டு இந்தியாவை தாக்குன்னு தாக்கி தள்ளிட்டு இருக்கிறாரு. 100% வரியெல்லாம் போடுறாங்க. ஐ கான் பிலீவ் திஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்னென்னா பங்களாதேஷ் தாங்க பெரிய ஒரு ஆடை தயாரிப்புன்னு உற்பத்திக்குன்ட்டு தயாரிப்பு தான் உற்பத்தின்னா இப்போ இருக்கிறது. நிறைய ஆர்டர் கொடுப்பாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள், லைக் ஜேசி பென்னி, பிரிமார்க், டெஸ்கோ, டெக்கத்லான், இன்னும் இது போன்ற நிறைய நிறுவனங்கள்லாம் பங்களாதேஷில் ரொம்ப சீஃப் ஆஃப் லேபர் காஸ்ட்னால கொடுப்பாங்க. இப்போ சமீப காலமாக யூனிஸ் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் நிறைய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் திருப்பூர் இதுக்கப்புறம் இன்னும் வளர்ச்சி பெறுகிறதா என்று. ஏன்னா திருப்பூருக்கு அப்புறம் எங்கே மேஜரானா பங்களாதேஷ் தான். இப்போ அதே இதையும் அங்கே இல்லாதனால திருப்பூருக்கு அந்த ஜாக்பாட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று பாருங்கள். வீடியோ பதிவு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சுகன்யா ஓன்ஷன் அப்படின்ற ஒரு பகுதி, ஷொகாயோ ஓன்ஷன். இந்த ஷொகாயோ ஓன்ஷன்ற பகுதியில் 500 சென்டிமீட்டர் பனியாங்க. இது வந்து எப்போ லாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா 2013 இருந்ததான். 2013 அப்போ ஓரளவுக்கு இருந்ததான். ஆனால் இப்போ 16.7 அடி வரைக்குமே பனிமூட்டம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று. இன்னொன்று அமெரிக்காவில் ஒரு வினோத நிகழ்வு, பைப் உடஞ்சி ஃபுல்லாக தண்ணி வந்து கார் நிற்கிற இடத்துலலாம் உடஞ்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் ஆனதுனால எல்லாமே பனியாக மாறிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு வினோத நிகழ்வுமே வந்து போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். என்ன ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய பிரச்சனை அப்படின்னா, சீனா என்ன பண்ணியிருக்காங்க, போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மேப்பில் பார்க்குறீங்களா, அது மேலே, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் மேலே 2.3 அங்கே நேவி, சீனானுடைய நேவி என்ன பண்ணியிருக்காங்க, லைவ் ஃபயர் எக்ஸஸ், அதாவது கன்று டமால் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் சுட்டுக்கிறது. 100 நாட்டிகள் மைல் தள்ளி பெரிய அளவுக்கு போர் பயிற்சிகள்லாம் மேற்கொள்கிறாங்க. அதனால் இவங்க சிட்னி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பகுதியில் வந்து மறுபடியும் ஏன் நீங்கள் தொந்தரவு கொடுக்குறீங்க, நான் என்ன தைவான் மாதிரி நினச்சிங்களா, வகுந்து முடிச்சிடுவோம் உங்கள் கதையை, பொழந்துடுவேன், யாருக்கிட்ட வந்து வேலை காட்ட முடியுமோ அவங்கக்கிட்ட மட்டும் வேலை காட்டுங்க, எங்கிட்டலாம் வச்சுக்காதீங்க, வகுந்துனா முடிஞ்சிருன்ட்டாங்க. ஆஸ்திரேலியா தரப்பில் ஒரு கடுமையான சாதாரண கண்ணெலாம் கிடையாது, தன்னோட கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவுக்கு என்ன நடக்க போதோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன்ல, இந்த பிரிட்ஜ் எங்கே கட்டியிருப்பாங்கன்ட்டு. அந்த வினோத பிரிட்ஜ் எங்கே கட்டினா உகாண்டாவில் கட்டினதுங்க. உகாண்டாவில் அதான் உலகிலே மிக அதிகமான லஞ்சம் வாங்கக்கூடிய நாடு உகாண்டா. அதனால தான் பாருங்கள் உகாண்டாவில் இப்படி இருக்கும்போது அது எப்படிங்க முன்னேறும், அதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் ஆனால் உங்கள் கற்பனைகள் எங்கெங்கேயோ போயிருக்கு, ஆனால் அது உகாண்டான்னு நான் சொல்ல வரேன். நான் இதோட என்னோட செய்திகளை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.